ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்ப்ளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி பேசுகிறேன். என்ன இன்றைக்கி டிஷ் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கும் போது கிளைமேட் வேறு ரொம்ப ரைனியாகவே இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டாக வேறு இருக்குது வீட்டில். ஸோ அதுக்கு வேண்டி நண்டு ஒரு 1 kg வாங்கி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு நண்டு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாம் ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டில் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வேண்டி வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் கல் உப்பு வந்து 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த நண்டுக்கான ஒரு ஸ்மெல்லு வந்து வராது. ஸோ அதுக்கு வேண்டி தான் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கையை விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணினா அதில் இருக்க கால் வந்து குத்துறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி நல்லா பெரட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லியும் வரமிளகா மிளகு சீரகம் வந்து எடுத்து நல்லா வந்து 1 kgக்கானது தான். ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா பொடியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து அரைச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். நண்டை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். கடுகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை ஆட் பண்ணிட்டு பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நான் 4 எடுத்து பெருசாக கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு கல் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மசாலா பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து வெஜ்ஜுக்கும் போடுவேன், நான்வெஜ்ஜுக்கும் போடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறோம். 2 சொம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ நண்டுக்கு வந்து 2 சொம்பு தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருந்தது. நீங்களும் வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நண்டு வந்து எடுத்து வச்சுருந்த நண்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி வந்து குழம்பு நல்லா ரெடியாகி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நண்டை வந்து ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நண்டு வந்து சில பாதி வந்து ஃபுல்லாக நண்டு வந்து வெட்டாமல் வாங்கிட்டோம். பாதி வந்து 2ஆக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். என்ன ரீசனாக குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்குன்றதுக்கு வேண்டி பாதி வந்து வெட்டினதாகவும் பாதி வந்து ஃபுல் நண்டாகவும் வாங்கியிருக்கோம். ஃபைனலி வந்து நண்டெல்லாம் குழம்புல போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது கொதித்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே நண்டு வந்து பாயில் ஆகிடும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இளந்தேங்காவாக இருந்ததுனால நல்லா பொடியாக நைஸாக அரைச்சதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட முத்தல் தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பாலாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக வரும். இது தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சிச்சின்னா போதும். நமக்கு வந்து ஃபைனலி வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். நல்லா நண்டு குழம்பு வாசம் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி ஒரு சூப்பரான நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை சீசனுக்கு நம்ம சுட சுட வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. கண்டிப்பாக நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.